சார் ரொம்ப நாளாக பேசப்பட்டு வந்த விஷயம் சார். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எல்லாம் கொஞ்ச நாளாக ஆளையே காணோம். ஏன்னா இது கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தது சார். இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய விமர்சகர்கள் எல்லாம் நீண்ட காலமாக சொல்லிட்டு வந்தது நடந்திருக்குதா, இல்லை இது கொஞ்சம் முன்கூட்டியே இது நடந்துருச்சா இந்த அறிவிப்பு? இந்த வினாடி வரைக்குமே அதிமுக பாஜகவோடு கூட்டணி போவது குறித்து அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருப்பதாக தெரியல. ஒரு நிர்பந்தத்தின் வழியாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய வருமான வரித்துறையினுடைய அந்த சோதனையாக இருக்கட்டும், அமலாக்கத்துறையினுடைய சோதனையாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்திலே வழக்கு இருக்கிறது, ஒருவேளை அந்த சின்னத்தை பறித்து விடுவார்களோ என்கிற அச்சமாக இருக்கட்டும். எனவே இந்த கட்சியை இயக்க முடியாது. ஏனென்றால் தொடர்ச்சியாக அவர்கள் கட்சியிலேயே இருக்கக்கூடிய உள்முரண்களை எல்லாம் கூர்மைப்படுத்தி பகைமுரணாக மாற்றி செங்கோட்டையனை ஏதோ ஒரு தலைவரை போல சித்தரித்து ஏற்கனவே இவர்களால் உருவாக்கப்பட்ட ஓபிஎஸ்ஏ ஒப்பேராத தலைவராகத்தான் இருக்கிறார். இவர்களுக்கு இவர் மாற்று தலைமை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மண்குதிரை ஆற்றில் இறங்கியது போல கரைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சசிகலாவுக்கு சத்தத்தையே காணாம். தன்னைத்தானே தலைவராக அவர் கருதி கொள்கிறார், பொதுச் செயலாளராக கருதி கொள்கிறார், வழக்கு போடுகிறாரே தவிர அவரால் எந்த கருத்தை உரத்து கூட தன்னால் சொல்ல முடியவில்லை. எனவே இவர்கள் ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவை சின்னாபின்னப்படுத்தி விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள். அந்த சிதைப்புக்கு யாரெல்லாம் காரணமோ, சிதைத்தவர்கள் யாரோ அவர்களிடமே போய் சரணடைவது என்பது எப்படி அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு கூட்டணியாக இருக்க முடியும்? அப்ப மாநில ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலே போய் இந்த கூட்டணியை நிகழ்த்தி இருந்தால் கூட ஒரு மத்திய அரசாங்கத்துக்கான தேர்தல், அது பிரதமருக்கான தேர்தல், ஒன்றிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்கிற ஒரு நியாயம் இருக்கும். சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக என்கிற ஒரு வளராத கட்சி, ஏற்கனவே வாக்கு வங்கி இருக்கிற கட்சி கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவினுடைய தோள்களிலே ஏறி தன்னை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது எப்படி அவர்களுக்கு உடன்பாடானதாக இருக்கும்? இது அதிமுக காரர்களுடைய மனசாட்சியின் குரலாக தான் நான் பேசுறேன். புரியுது. இது அவர்களால் சொல்ல முடியல. இப்ப தலைவர்களின் சமரசத்திற்கு தொண்டர்கள் உடன்படுவார்களா என்கிற கேள்வி இருக்கு. இப்ப இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கு வேண்டுமானால் வருமான வரித்துறையினுடைய பிரச்சனை இருக்கலாம், அமலாக்கத்துறையின் பிரச்சனை இருக்கலாம். தொண்டர்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி கிடையாது. அப்ப ஒரு கட்சியிலே பலன் அடைந்தவர்களை விட பலன் அடையாதவர்கள் தான் பெரும்பான்மை. அப்ப கீழே கிரவுண்ட் லெவல்ல அரசியலினுடைய கள அரசியல்ல பாஜக அதிமுகவுடைய கூட்டணி கீழே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல என்னால. ஒரு பொருந்தா கூட்டணி, ஒரு இயல்புக்கு பொருத்தமற்ற ஒரு கூட்டணி, ஒரு ஆர்கானிக் கூட்டணியாக இது இல்லை, அமைக்கப்படவில்லை. ஒரு நிர்பந்தத்தின் வழியாகத்தான் இந்த கூட்டணி நிகழ்ந்திருக்கிறது என்பது அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. புல்லுக்கட்டுக்கும் ஆட்டுக்குமான உறவு போல யார் யாரை திங்க போகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிகிறது. பகிரங்கமான விஷயமாக தான் இருக்கிறது. அதனால அதிமுகவினுடைய இலையை இவர்கள் திங்க பார்க்கிறார்கள் என்பதுதான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கிறோம்.